Hi guys, welcome to Course Cracker. So நம்ம இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பைத்தன் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ரைட் a Python program to find factorial of the given number using recursive function. ஸோ நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஃபேக்டோரியல்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்குமே ஃபேக்டோரியல்னால் ஜென்ரலாக தெரியும். ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன், அவ்வளோதான். 5 ஃபேக்டோரியல்னால் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ 5க்கு பிஃபோர் இருக்க எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அன்டில் 1 வர வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 ஃபேக்டோரியல் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 3 into 2 into 1. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஃபேக்டோரியலுக்கான வேல்யூவை வந்து நம்ம பைத்தன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வேல்யூ செட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆல்கரிதம் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் 1, டிஃபைன் எ ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் 1 என்ன? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் ஃபேக்டோரியல்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 5ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 5ஓட வேல்யூ பாஸ் பண்ணணும். அதுக்கு ஓகேவா? வேல்யூஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கான வேல்யூஸ் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் அந்த நம்பர் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்பர் வந்து 0 இருந்ததுன்னா ஃபேக்டோரியல் வேல்யூ 1ன்னு ரிட்டர்ன் பண்ணினா 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ அந்த நம்பர் நம்ம கொடுத்த நம்பர் 0வாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணி 0வாக இருந்ததுன்னா அது 1ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஒருவேளை 0வாக இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னென்னா calculate the factorial of n by multiplying n with the result of calling the factor recursive. ஸோ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன? a function which is called by itself. ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அகைன் கால் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ அதான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராம் உள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா நம்ம அந்த கால்குலேட் பண்ணியிருப்போம்ல. இப்போ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120 நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் ரிட்டர்னா ஜஸ்ட் வாங்கி வைக்கிறது அந்த டைமில். ஓகேவா? பிரிண்ட் பண்ணும்போது அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அந்த வேல்யூ. ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணுன்னு பார்த்தோம். ஸோ கரெக்டாக ஆல்கரிதம். ஸோ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஒர்க்கு கோடு எழுதி வச்சுருப்போம். அந்த கோடு வந்து ரன் ஆகாது ப்ரோக்ராமில். நம்ம எப்போ அந்த கோடை கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த கோடு ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கபிலன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். பட் ஆனால் அவங்க வந்து அந்த ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்க அந்த ஒர்க்கை எப்போ பண்ணுவாங்கன்னா, கபிலன் நீங்கள் போய் இதை பண்ணுங்க அப்படின்னு அவங்கள சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அவங்க அந்த ஒர்க்கு பண்ணுவாங்க. சிமிலர்லி ஸோ இங்கே அந்த நேம் பதிலாக கபிலன்ற நேம் பதிலாக ஃபேக்டோரியல்னு இருக்குது. இந்த கீழே இருக்கிறது அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பேராமீட்டர். ஜஸ்ட் இங்கே வேல்யூ பாஸ் பண்ணணும்ல, இங்கே என்னோட வேல்யூ. ஸோ நம்ம ரேண்டமாக எப்போ வேணால் என்ன வேல்யூஸ் வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இங்கே என்னென்னு வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்க இப்போ அந்த ஒர்க்கை இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ அவங்க எப்போ பண்ணுவாங்கன்னா இங்கே கீழே கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபேக்டோரியல் நம்பர். ஸோ ஃபேக்டோரியல் இங்கே நம்பர்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம். ஸோ அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே தான் கால் பண்ணியிருக்கோம். ஃபேக்டோரியல் கொடுத்துருக்கோம். எண்ணுக்கு பதிலாக வேறு ஒரு வேரியபிள் இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூ பாஸ் பண்ணி இங்கே பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் என்னென்னு புரிஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வேல்யூஸ் எப்படி பாஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். கீழே இருக்க பிளாக் ஆஃப் கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ வந்து 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன ஆகும்? 3 அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். 3 = 0. ஸோ இது கண்டிஷன் செக் பண்ணும். இது ட்ரூவா? கிடையாது. ஸோ ஃபால்ஸ் இது. ஸோ இஃப் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அது கீழே இருக்க ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ ஆனால் இந்த இடத்துல இஃப் என்ன ஆகிடுச்சு? ஃபால்ஸ் ரன் வந்துடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப் போயிடும், எல்ஸுக்கு போயிடும். ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 into அங்கே என்ன இருக்குது? ஃபேக்டோரியல் இருக்கா? ஸோ ஃபேக்டோரியல் 3 - 1 என்னது? 2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? ஃபேக்டோரியல்னு இருக்கா? ஃபேக்டோரியல் 2ன்றது என்னது? இது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனை ஒரு டைம் தான் ரன் பண்ணோம். ஃபேக்டோரியல் 3ன்னு இது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டைம் ரன் ஆகுது. ஸோ அதனால் இதோட நேம் வந்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த டைம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் ஆகிடுச்சு அந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்? 2 என்னோட வேல்யூ வந்து சேம் இங்கே வந்துடும். என்னோட வேல்யூ என்னது? 2 into சேம் ஃபேக்டோரியல் 2 - 1 என்னது? 1. ஸோ ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டோரியல் 1 இருக்கா? ஸோ சேம் தான். இப்போ என்னோட வேல்யூ வந்து 1 into ஃபேக்டோரியல் 0ன்னு வந்துடும். ஓகேவா? ஃபேக்டோரியல் 0ஓட வேல்யூ என்னது? 1. கரெக்டாக? ஸோ 1 into 1 என்னது? 1. ஸோ அப்போ இந்த இடத்தோட வேல்யூ வந்து 1. ஃபேக்டோரியல் 1ஓட வேல்யூ வந்து 1ன்னு சேஞ்ச் ஆகிடும் இந்த இடத்துல 1. ஓகே, 2 into 1 என்னது? 2. ஸோ அடுத்த ஸ்டெப் மேலே வந்து 2ன்னு மாறிடும். அப்போ 3 into 2 6. ஓகேவா?
ஸோ ஃபைனலாக என்ன ஆகுனா இந்த இடத்துல ரிட்டர்ன் இருக்குல்ல, ரிட்டர்னில் ஃபைனலாக சேவ் ஆகக்கூடிய வேல்யூ, ஃபைனல் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் சேவ் பண்ணும் எப்பயுமே. ஃபைனலாக ஒரு வேல்யூ வந்திருக்குல்ல, ஸோ அதான் சேவ் ஆகும். ஸோ ரிட்டர்னில் வந்து லாஸ்ட் என்ன வந்திருக்கு 6 இருக்குது. ஸோ 6 சேவ் ஆயிரும். ஓகேவா? இருக்க பிளாக் ஆஃப் கோட் பார்க்கலாம். சரி, அது என்னென்னு இந்த 3 பிளாக். ஓகே, ஸோ இது மட்டும் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் தான் ஃபங்க்ஷனு. இது வந்து நம்ம ஜஸ்ட் முன்னாடியே பிளாக் ஆஃப் கோட் ரைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அதோட எக்ஸாம்பிள் யூசேஜ் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர்கிட்ட வந்து ஃபேக்டோரியல் என்ன நம்பர் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம 5ன்னு சொன்னல, அங்கே மேலே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட் இப்போ வந்து எல்லா டைமும் 3 கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. ஸோ ஒரு சில பேர் 120 கண்டுபிடிக்கணும், 140 இல்லை 5 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல், 120 ஃபேக்டோரியல், அந்த மாதிரி யூசருக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குறேன். ஸோ ஃபேக்டோரியல் வந்து எப்பயுமே நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதனால் இன்டீஜராக வாங்குகிறேன். இன்புட்டுன்றது வந்து கீபோர்ட் மூலமாக யூசர் டைப் பண்ணக்கூடியது. ஓகேவா? இது உள்ளே இருக்கிறது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். இப்போ யூசருக்கு பிளாங்காக டிஸ்பிளே ஆகக்கூடாதுல்ல. ஸோ என்டர் நம்பர்னு சொன்னால் தான் யூசர் வந்து நம்ம நம்பர் கொடுக்கணும் ஃபேக்டோரியலுக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக அது கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டு. நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே ரிட்டர்னுன்றது வேல்யூ ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் டெம்பரவரியாக வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ரன் ஆகி ஃபைனல் ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ 3 ஃபேக்டோரியல் விட 6ன்னு வந்ததில்ல. ஸோ அந்த 6 வந்து ரிசல்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக போய் சேவ் ஆகிரும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து வேல்யூ சேவ் ஆகும். ஓகே, சேவ் ஆன வேல்யூ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எஃப் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு த ஃபேக்டோரியல் ஆஃப்ன்றது வந்து வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு. கரெக்டாக? ஏன்னா கோட்ஸ்குள்ளே இருக்குது, அதனால் இதோட நேம் வந்து ஸ்ட்ரிங் சொல்லிடும். இந்த கேலி பிரேசஸ் இருக்குல்ல, இந்த கேலி பிரேசஸ்க்குள்ளே வந்து இருக்க ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம்? ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேக்டோரியல்ன்றது என்னது? ஃபங்க்ஷன். கரெக்டாக இது இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் தான் அது. ஸோ ப்ராக்கெட்டில் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூசர் வந்து இன்புட்டில் வந்து 2 கொடுக்குறாருன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூசர் வந்து இன்புட் நம்பர்னு வந்து 2 கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ 2 கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன ஆகும்? ஃபேக்டோரியல் 2ன்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இந்த நம்பருக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக 2ல் வந்து அசைன் ஆகிரும். ஸோ யூசர் என்ன இன்புட் கொடுக்குறாரு? 2. ஸோ நம்பர்ன்ற வேரியபிளில் 2 ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ ஃபேக்டோரியல் நம்பர் கொடுக்கும்போது நம்பருக்குள்ளே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? அவ்வளோ. ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்போ இந்த இடத்துல கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னே என்ன ஆகும்? நம்ம என்னோட வேல்யூ என்னன்ற ஜஸ்ட் ஒரு பேராமீட்டர். ஓகே, n ஈக்குவல் டு தான் வேல்யூ கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் அசைன் ஆகும்னா n-க்கு போய் அசைன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே எதுக்கு நம்ம ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல்னு கால் பண்ணுறோன்னா, இங்கே ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் டெம்பரரியாக தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? அது இந்த வேல்யூ வந்து எங்கேயும் சேவ் ஆகாது. ஜஸ்ட்டு அந்த மொமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கும் ஃபைனல் வேல்யூ என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதை எதுலையா சேவ் பண்ணால் தான் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும் அந்த மொமெண்ட்டில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்டுன்றதை சேவ் பண்ணிடுறேன். இந்த ஃபேக்டோரியல் இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே என்ன கடைசியாக இருக்குது? ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இதில் 6ன்னு வந்து நிற்கும்போது 3 ஃபேக்டோரியல் 6 தானே. ஸோ 6ன்ற வேல்யூ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டில் வந்து 6 வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? அதை பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஓகே, நார்மல் ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷனாக நத்திங் பட் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே எது வந்தாலும் அது ஃபங்க்ஷன். ஓகே, பிரிண்ட்ன்றது வந்து ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இது வந்து நம்ம கிரியேட் பண்ணல, மேலே பண்ணது வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஏன்னா இதுக்கு நம்ம தான் நேம் கொடுக்குறோம், ஃபேக்டரியல் நேம் கொடுக்குறோம், அது என்ன ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை தான். ஓகே, இது யூசர் டிஃபைன்ட், இது இன்பில்ட். ஏன்னா நம்ம டிசைன் பண்ணல, இது ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடு வந்தது. ஓகேவா? ஓகே, ஃபைனல் ஸ்டெப் என்ன? பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணி வேல்யூஸ் காட்ட போகிறோம். பிரிண்ட்டுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் போட்டாச்சு. உள்ளே என்ன இருக்குது? எஃப்ன்றது எஃப் ஸ்ட்ரிங் சொல்லுவோம் இது. ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? த ஃபேக்டோரியல் ஆஃப். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங். கரெக்டாக த ஃபேக்டோரியல் ஆஃப் ஸ்ட்ரிங் பிரிண்ட்டுக்குள்ளே எது கொடுத்தாலும் அது ஜஸ்ட் அப்படியே டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக? இந்த கேலி பிரேசஸ் இருக்குல்ல, கேலி பிரேசஸில் நம்பருன்றது வந்து வேரியபிள். இந்த கேலி பிரேசஸில் கொடுத்தோன்னா இந்த நம்பர்னு இருக்குல்ல, ஸோ இந்த வேரியபிளோட வேல்யூ வாங்கி கொடுக்கும். ஸோ கேலி பிரேசஸில் கண்டிப்பாக நம்ம வேரியபிள் தான் கொடுக்கணும், இல்லாத வேரியபிள் கொடுத்தா எரர் வரும். ஸோ இங்கே நம்பர்ன்ற ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துடும். ஓகே, இஸ் அகெயின் கேலி பிரேசஸ். இஸ்ன்றது ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? அகெயின் கேலி பிரேசஸ் போடுறோம், ரிசல்ட்டுன்னு கொடுக்குறோம். ஸோ ரிசல்ட்டுன்றது வேரியபிள். ஸோ ஆல்ரெடி இந்த வேரியபிள் என்ன வேல்யூ சேவ் ஆகிருக்கோ அந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா?
ஸோ நீங்கள் இந்த எஃப் ஸ்ட்ரிங் போடாமல் போட்டிங்கன்னா த ஃபேக்டோரியல் ஆஃப் கேலி பிரேஸ் நம்பர் இஸ் ரிசல்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ வேல்யூ பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் இந்த எஃப் ஸ்ட்ரிங் இந்த எஃப்னு போட்டதுனால தான் என்ன ஆகுனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பரோட வேல்யூ வந்து 5 இருக்குது, அதோட ரிசல்ட் வந்து 120 வேல்யூஸ் கிடச்சிடுச்சு. இப்போ என்ன ஆகுனா, எஃப் போட்டதுனால த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல 5 இந்த எஃப் போடலை அப்படின்னா என்ன ஆகுனா, த ஃபேக்டோரியல் ஆஃப் இங்கே என்ன இருக்குது, கேலி பிரேசஸ் நம்பர் இஸ் ரிசல்ட் அகெயின் இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எஃப் போட்டால் நம்பர்ன்ற வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணணும், இருந்ததுன்னா அந்த நம்பரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட்டில் எஃப்னு யூஸ் பண்ணுறோம். வந்து நான் ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட் என்ன வந்திருக்கு, என்டர் எ நம்பர்னு வந்திருக்கா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளாக் ஒர்க் ஆகியிருக்கு. நான் தான் சொன்னல பிளாங்காக வரக்கூடாது, யூஸருக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ என்டர் எ நம்பர் கொடுத்தா நம்பர் வரும். ஸோ அவங்க நம்பர் கொடுக்கணும் தெரியும். ஸோ நான் கீபோர்ட் மூலமாக 5ன்னு என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்டர் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சு, த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 வந்துடுச்சா. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகுனா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் கால் பண்ணி அந்த ஃபேக்டோரியலுக்கான வேல்யூ வந்து அதை ஸ்டோர் பண்ணிடுது. தேர்ட் ஸ்டெப் நார்மலாக ஜென்ரலாக பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ அதனால் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.